அவர் மேலே வந்து நிறைய எதிர்ப்பும் இருக்குல்ல சார். கல் மணல் சொன்னாங்க, லாரிகள் எல்லாம் போராட சொன்னாங்க. அதெல்லாம் எந்த ஆதாரம் இல்லாத விஷயங்கள் என்பது தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு இந்த ஆதாரம் கிடையாது. இந்த அணி என்பது அதிமுக பிஜேபி அணி என்பது தோற்கடிப்பதுதான். இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மக்கள் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய பிஜேபி அதிமுக அணியா என்பதுதான் 2 அணி தான். தொகுதி கூட குறைக்கிறது கூட ஒரு காரணம் கூட இருக்கலாம். ரெஃப்ஸோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ தி லாஸ்ட் ரவுண்ட் அரசியல். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது யாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிடும் தோழர் ஆர் செல்லசாமி அவர்கள். வணக்கம் சார். சரி, இப்போ 2016 விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவா மக்கள் நல கூட்டணி சார்பாக போட்டிட்டீங்க சார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப்பு. அந்த 10 வருஷம் கேப்புக்கு அப்புறமா இங்கே பத்மநாபபுரம் தொகுதி, அதுவும் அப்போ டிஎம்கேக்கு எதிர்த்து இப்போ டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடோட களம் காண்றீங்க. கிட்டத்தட்ட இந்த பயணம், இந்த அரசியலில் கடந்து வந்திருப்பீங்களா சார், இந்த பாதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இணைத்து கொண்டு அரசியல் பயணத்தை துவங்கி ஏராளமான மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கின்றனர். இதே காலகட்டத்தில் 10 ஆண்டு காலம் ஒரு பேரூராட்சியுடைய தலைவராக மக்களுக்காக செயல்பட்டு, ஒரு அப்பழுக்கற்ற மனிதனாக செயல்பட்டு, மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபட்டு எந்த விதமான புகார்களுக்கும் இடம் கொடுக்காமல் செயல்பட்டிருக்கிறார். ஒரு வாய்ப்பு என்பது இங்கே கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் என்னுடைய அனுபவங்கள், இன்னும் பல பொறுப்புகள் வைத்த அந்த அனுபவங்கள், இதெல்லாம் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு இடத்திலே கொண்டு செல்ல வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த அரசியலுக்கு வர்றதுக்கான காரணமாக யாரை பார்த்து? அதோட ஜிஎஸ் மணி என்பது நான் அரசியலில் வருவதற்கு ஒரு முன்மாதிரியாக பல ஆண்டு காலம் அவருடைய சிறை வாழ்க்கை, அவருடைய சித்திரவதைகள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இடதுசாரி இயக்கத்திலே, கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே அவருடைய செயல்பாடு என்பது என்னை இந்த கட்சியிலே வருவதற்கு ஈர்ப்பாக அமைந்தது என்பதுதான். சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சட்டமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு வந்து நம்மளால் குரல் கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க நம்ம தொகுதியில் இருந்துட்டு, ஆர் சம்திங் அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்துச்சு, திரும்ப வந்து டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்குது சார். சீட்டுக்கு எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிஸ்ட் அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டு இருக்கா, இல்லை எதனால இது நடக்குது சார்? இல்லை, வீக்குன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர் எண்ணிக்கை பார்க்கும்போது ஆண்டுக்கு என்பது குறிப்பாக இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடாக இருந்தாலும் அது அதிகப்பட்டா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய வர்க்க விஞ்ஞான ஸ்தாபனங்கள், அது வாலிபர் அமைப்பாக இருக்கலாம், மாதர் அமைப்பாக இருக்கலாம், மாணவர் அமைப்பாக இருக்கலாம், இன்னும் தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், அதெல்லாம் எண்ணிக்கையில் பார்க்கும்போது அது அதிகப்பட்டா இருக்குது. அது கட்சி என்பது பலவீனப்படணும்னு சொல்லலை. 15 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு பிரதிநிதி என்பது செல்வதற்கு வாய்ப்பற்ற நிலை என்பது இருக்கிறது. தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த மாவட்டத்தில் குறிப்பாக விளவங்கோடு அல்லது ஏதாவது ஒரு தொகுதியில் நாம் போட்டியிடாமல் இருந்த தேர்தல் என்பது இல்லை. ஆனால் இப்போ எதனால சார் அந்த நிலைமை மாறி இருக்கு? 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்திருக்கீங்க. 2016 மக்கள் நல கூட்டணி என்று சொல்லி ஒரு இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு மாற்று அணி என்று சொல்லி அன்றைக்கி தேர்தலில் போட்டிட்டோம். அன்றைக்கி திமுக அதிமுக என்ற அணியோட என்பது விஷயங்களை திராவிட அணியோட என்பது நமக்கு அன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் ஒரு 3ஆம் முன்னணி என்பது உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தோம். ஆனால் என்ன விஷயம்னா, அது பிறகு 2016 தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் இடதுசாரி அமைப்புகளில் வெற்றி பெற்ற அந்த தொகுதியெல்லாம் மற்ற கூட்டணி கட்சி காங்கிரஸ் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அந்த இடங்களில் வெற்றி பெற்றது. அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய சிட்டிங் சீட் என்று சொல்லி மார்க்சிஸ்டுகளுக்கு இடம் கொடுப்பதில் மறுக்கப்பட்ட, எவ்வளவோ அழுத்தம் கொடுத்த பிறகு கூட அது மறுக்கப்பட்ட நிலை என்பது இருந்ததன் காரணத்தால் இதுங்க என்பது 2021 என்பது நம்முடைய மாவட்டத்தில் என்பது ஒரு தொகுதி கூட கிடைக்கல. இந்த தமிழகத்தில் இன்றைக்கு பிஜேபி என்பது அல்லது மத சக்திகள் என்பது மக்களை பிரிக்கின்ற அந்த அமைப்புகள் என்பது இங்கே என்பது கால் ஊன்றி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடாது. எனவே அதுக்கு மாறாக ஒரு மதசார்பற்ற அணி என்பது ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் அதில் என்பது அவங்க பெருசாக எடுக்கலை. எண்ணிக்கை இப்போது கூட அந்த அணியில் என்பது ஏராளமான கட்சிகள் இருக்குது. ஆனால் எண்ணிக்கை என்ற விஷயங்களில் என்னுடைய 24வது கட்சி காங்கிரஸ் கூட என்ன சுட்டி காட்டப்பட்டதுன்னா, தமிழகத்தில் அதிமுக பிஜேபி அணி என்பது இந்த மண்ணில் என்பது தமிழகத்திலிருந்து தோற்கடிப்பது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான அணி என்பது ஆதரிப்பது என்ற முறையில் நம்முடைய 24வது கட்சி காங்கிரஸ் என்பது முடிவு பண்ணாங்க.
அந்த நிலைப்பாட்டிலிருந்து, அந்த பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ்லேருந்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடாது. ஏதோ ஒரு சீட் என்பது குறைவாக இருக்கலாம். கடந்த தேர்தலில் கூட அவங்க 6 தொகுதி கொடுத்தாங்க. அது பேச்சுவார்த்தை முறையில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பான தொகுதி என்பது கிடைக்கல. கிடைக்காதனால நம்ம 6 தொகுதிக்கு 2 தொகுதி என்பது வெற்றி பெற்றோம். இந்த முறை என்பது ஒரு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு தொகுதி குறைஞ்சாலும் பரவாயில்ல, வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை என்பது கேட்டு வாங்க வேண்டும். இந்த முறை என்பது 5 தொகுதி என்பது நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம். நிச்சயமாக 5 தொகுதிகள் என்பது வெற்றி பெறுவோம் என்ற முறையில் தான் நம்ம அடுத்த முறை என்பது நம்முடைய வெற்றியை வைத்துக்கொண்டு எவ்வளவு அதிகமாக வாங்குறேன் என்ற முறையில் நம்ம நிலைப்பாடு எடுக்கலாம் என்ற முறையில் கட்சி என்பது இப்போது இந்த நிலைப்பாடு என்பது எடுத்தது. இப்போ நம்ம வெற்றி பெறுவதை பற்றி பேசுனீங்க சார். இந்த தொகுதியில் இப்போ குறிப்பிட்ட தொகுதியில் முன்னாடி நின்னது வந்து டிஎம்கே சார்பாக முன்னாள் சிட்டிங் அமைச்சர் வந்து இங்கே உட்காந்துருந்தார் சார். அவருக்கு மாற்றாட்டி இப்போ உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவர் மேலே வந்து நிறைய எதிர்ப்பும் இருக்குல்ல சார். அந்த எதிர்ப்போட அந்த தொகுதியை வந்து கம்யூனிஸ்டுக்காக வழங்கியிருக்காங்கன்னா அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, அதாவது அவர் என்பது நிறைய விஷயங்கள் இந்த தொகுதியில் ஏராளமான வளர்ச்சி பணிகள் என்பது மற்ற தொகுதிகளை விடவும் அதிகமான வளர்ச்சி பணிகள் என்பது செய்திருக்காங்க. அது இப்போ நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தனக்கு விருப்பமில்லாமல் சில தேவையில்லாத பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவது அவருக்கு மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது இல்லாத விஷயங்களை என்பது பொய்யான பிரச்சாரங்கள் என்பது கட்டவிழ்த்து விட்டால் தான் அந்த விஷயமே தவிர அது உண்மை என்ற விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா அது எந்த விஷயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது. கல் மணல் சொன்னாங்க, லாரிகள் எல்லாம் போகிறா சொன்னாங்க, அதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாத விஷயங்கள் என்பது தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் சீட் அவருக்கு கொடுக்கப்படலையே சார். சீட்டை அந்த கட்சியுடைய அந்த கட்சி என்ன ஏன் எடுத்தாலும் தெரியாது. நான் இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 3 அமைச்சருக்கு என்பது தொகுதி கிடைக்கல. ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்பது தொகுதி என்பது கிடைக்கல. இது அரசியல் கட்சியோட என்ன, ஏன்னா இந்த மாவட்டத்தில் என்பது ஒரு தொகுதி என்பது நிச்சயமாக மார்க்சிஸ்டுகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கட்சியுடைய மாநில கமிட்டி ரொம்ப பிடிவாதமாக அழுத்தம் திருத்தமாக மிகப்பெரிய போராட்டத்தை பற்றி ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சீட்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தொகுதிகளை என்பது விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற முறையில் காங்கிரஸ் என்பது இருந்தாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போது நம்ம அண்டை மாநிலம் இருக்குல்ல சார், அண்டை மாநிலம் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி, அங்கே வந்து எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்காங்க. இங்கே வந்து அதே காங்கிரஸ் கூட நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25-26 சீட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க சார். இப்போது அதே டைமில் வந்து தேமுதிகவுக்கு வந்து நம்மளோட அதிகமாக சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு சதவீதம் சீட்டு கன்வர்ஷன் எதுவுமே இல்லை, கம்மியாக இருக்குது. அந்த பட்சத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவில் இருக்கிறதுல அவங்களுக்கு அந்த வெகுமதி வந்து கிடைக்கலையா, இல்லை சீட்டு வருஷம் கம்மியாகிறது பற்றி உங்களோட கருத்து? நான் சொன்னேன்ல, அதாவது இந்த முறை என்பது அதிகமான கட்சிகளது கூட்டணிகள் என்பது இடம்பெற்றிருக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இப்போ காங்கிரஸ் 28 தொகுதி கொடுத்துருக்காங்க. கடந்த முறை 25 தொகுதி என்பது கொடுத்தாங்க. திமுக தலைமை என்பது என்ன பார்த்தான்னா 18 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு 28. நீங்கள்லாம் 6க்கு 2 தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. 6 எடுக்காமல் 2க்கு தான் உங்களுக்கு 5. அப்படி தான் சிபிஐக்கும் 2க்கு 5 என்ற முறையில் முடிவு பண்ணாங்க. பிசிகா 4க்குன்ற முறையில் 8ன்னு பண்ணாங்க. அந்த ஃபார்முலா தான் அவங்க என்பது பின்பற்றியிருக்கா என்பதை நான் நினைக்கிறேன். அல்லாத இப்போ எங்களை பொறுத்தவரையில் வேணா கூட ஒரு கட்டத்தில் தனியாக நிற்கிறோமா என்ற விஷயங்களை என்பது கட்சி என்பது ஆலோசிக்கப்பட்டது. அப்போ தான் நம்முடைய அரசியல் தலைமை குழு என்பது தலையிட்டு, இல்லைங்க நம்முடைய பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸே என்பது இந்த அணி என்பது அதிமுக பிஜேபி அணி என்பது தோற்கடிப்பது தான். எனவே நாம் என்பது ஒரு தொகுதிக்காக தனியாக நின்று தேர்தல் சந்தித்து அப்படிப்பட்ட ஒரு இழப்பு என்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதசார்பற்ற கூட்டணிக்கு ஏற்படுத்தக்கூடாது என்ற முறையில் தான் ஒரு தொகுதியாக இல்லை நம்முடைய பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் என்ற முறையில் நம்ம கட்சி என்பது அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. சரி சார், இப்போ 100 வருஷமாக கிட்டத்தட்ட 100 வருஷமாக நம்ம கட்சி இருக்குது சார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. டோட்டலாக இந்தியாவில் வந்து வேரொண்டி இருக்குது சார். இப்படிப்பட்ட கட்சி இருக்கும்போது மத்தியில் பாஜக காங்கிரஸ் போனால் பாஜக, இந்த ஒரு நிலைமை இருக்குல்ல சார். இது மாதிரி கம்யூனிஸ்ட் என்னைக்கு சார் வரும்? இல்லை கம்யூனிஸ்டோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் அடுத்தடுத்து? இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், இந்திய அளவிலான எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுத்தவரையில் அப்படி நோக்கம் என்பது தேர்தலில் எப்படியாவது போட்டிக்கிட்டு என்னையாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்பதல்ல. அது ஒரு மாற்றம் தான், மக்களுடைய சமூக மாற்றம் தான். சமூக மாற்றம்னு வரும்போது இன்றைக்கி அமெரிக்காவில் கூட இன்றைக்கி
அமெரிக்காவுடைய தலைநகரில் கூட ஒரு மாற்று அரசியல் என்பது ஏற்பட்டிருக்கு. மேஜரை கூட இடதுசாரி எண்ணம் கொண்ட ஒரு மேயரை வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ இந்தியாவில் இந்த பிஜேபி போன்ற இல்லைன்னா முதலாளித்துவ கட்சிகள் கடைபிடிக்கக்கூடிய அவருடைய கொள்கை, அவருடைய பொருளாதார கொள்கை அல்லது அயல்நாட்டு கொள்கை, இப்படிப்பட்ட கொள்கையினால் மிகப்பெரிய நெருக்கடி என்பது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படும் போது ஒன்றும் முதலாளித்துவ கட்சிகளெல்லாம் அந்த இடத்துல என்பது அவங்களால நின்று கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். எக்ஸாம்பிள் தான் அவங்களுடைய சிரோன் இலங்கை என்பது இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ற முறையில் பார்க்குறோம். இல்லை தேர்தல் மூலமாகத்தான் என்னையோ நம்ம வெற்றி பெறும் என்ன என்பது கிழக்கு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி இடதுசாரி அமைப்பு இல்லை என்பதுதான். சார், இந்த தேர்தலில் உங்களோட தொகுதியில் நீங்கள் நேரடி போட்டியாளராக யாரை சார் பார்க்குறீங்க? பிஜேபி தான் சார். இப்போ புதுசாக வந்திருக்குல்ல சார், புதுசாக வந்த கட்சி அண்ட் எதிர்கட்சி பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போது இருப்பது என்பது மதசார்பற்ற அணியா இல்லை, இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மக்கள் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய பிஜேபி அதிமுக அணியா என்பதுதான் 2 அணி தான். மற்ற பல கட்சிகள் என்பது ஏதோ கொஞ்சம் வாக்குகள் என்பது பிரிக்கலாமே தவிர அது ஒன்றும் தமிழகத்தில் திமுக அதிமுக அணி என்ற முறை 2 அணியாகத்தான் இன்றைக்கி இருக்குமே தவிர சின்ன சின்ன மற்ற வந்திருக்கக்கூடிய புதிய கட்சிகள் உட்பட இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன கட்சி பெரிய கட்சிகள் உட்பட ஒன்றும் மிகப்பெரிய தாக்கத்தை என்பது தமிழகத்தில் கொடுக்காது. சார், இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சிகள் கிட்ட பல கட்சிகள் கிட்ட அவங்களோட உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அழுத்தம் இருந்தால் உங்கள் கட்சிக்கு? அந்த ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட அப்படி ஒரு அழுத்தமும் கிடையாது, பேச்சே கிடையாது. அது வாய்ப்பும் இல்லை. அப்படியே இடதுசாரி கட்சிகள் மத்தியில், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தியில் அது இப்படி ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அது நடக்கவும் செய்யாது. அது எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி அவங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஏதாவது தொகுதியில் பூர்ஸ்வா கட்சிகளை பொறுத்தவரையில் முதலாளித்துவ கட்சியை பொறுத்தவரையில் ஏதாவது தொகுதியில் போட்டிடணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அது மட்டும்தான் நோக்கமே தவிர அது மக்களுக்காக அது செயலாற்றுகிற அது மக்களுக்காக போராடுகின்ற அந்த விஷயங்களை என்பது அவங்க இல்லை. எப்படியோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் என்பதுக்காக தான் அதெல்லாம் போகிறாங்க. குறிப்பாக நம்மை பொறுத்தவரையில் சட்டமன்றமாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டங்கள், அதாவது தொகுதி கூட குறைக்கிறது கூட ஒரு காரணம் கூட இருக்கலாம். அதாவது சட்டமன்றத்தில் 8 மணி நேர உழைப்பாளி மக்கள் 8 மணி நேர வேலை என்பது 12 மணி நேரமாக ஆக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் கொண்டிருக்கிற நேரத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தது நமக்கு இடதுசாரி எம்எல்ஏக்கள் மட்டும்தான். இறுதியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை வாபஸ் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சட்டமன்றமாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் என்பது அதிகமான போராட்டம் நடத்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். அதனால் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அந்த அரசாங்கத்துக்கு இருக்கலாம் என்ற மாதிரிலாம் தொகுதியும் கூட குறைச்சி கொடுக்குறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். சார், இப்போ அடித்தட்டு மக்கள், எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அறியப்படுற ஒரு கட்சின்னா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியான கட்சிகள் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஜாதி ரீதியான கட்சிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. சரியா? நம்ம கட்சியில் அடித்தட்டு எளிய மக்களோட கட்சியாக நம்ம கட்சி இருந்துட்டும் கடைசி ஆண்ட டைமில் கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோமா சார்? மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சில குறைகள் இருக்குது சார். இப்போ லாக்அப் டெத்தாக இருக்கலாம், ஏகப்பட்ட 2 வயசு ஒரு குழந்தையோட ரேப்பாக இருக்கலாம், ஒரு பொண்ணு பாத்ரூம் போகும்போது கூட அந்த ரேப் அண்ட் மர்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது சார். இந்த டைமில் நம்ம முன்னெடுத்திருக்க வேண்டியதை கரெக்டாக முன்னெடுத்திருக்கோமா சார்? நிச்சயமாக. அது பாலியல் வன்கொடுமை பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதிய கொடுமையாக இருந்தாலும் உடனுக்குடன் தலையிட்டு அதுக்கான போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கப்பட்ட கட்சி என்பது நம்ம கட்சி மட்டும்தான். ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். அது வேறு ஒரு வேளை அது உடனடியாக வெற்றி பெற்றிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். அவருடைய வாட்சாத்தி வன்கொடுமை சம்பவம் சம்பந்தமாக அவருடைய பெருமை என்பது வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அது போராடி நீதிமன்றத்திலே போராடி வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை என்பது வாங்கி கொடுக்கப்பட்ட கட்சி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது எந்த கட்சியும் என்பது உரிமை கொண்டாட முடியாது. இந்த அரசாங்கம் என்பது அது கூட்டணியாக இருந்தாலும் தவறுகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அதை உடனுக்குடன் தட்டி கேட்கின்ற கட்சியாக இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. அது போராட்டமாக இருந்தாலும் அதுக்கான
விட்டு வைக்கக்கூடிய இடம் என்பது கொடுப்பதில்லை என்பதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். திமுக வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் பங்கு என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆட்சி அதிகாரத்தில் நம்ம கட்சி உங்களை மாதிரி கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னும் உங்கள் குரல் வந்து அதிகமாக ஒலிக்கும். அது வந்து இங்கே நசுக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன சார் அதை பற்றி? இல்லைங்க, ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் குரல் என்பது அதிகமாக ஒலிக்குன்ற விஷயங்கள் அந்த அந்த எண்ணத்துக்கு இல்லை. நம்ம மாறுபட்ட கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒத்து போய் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாத பட்சத்தில்தான் அவர்கள் செய்கின்ற தவறுகளை தவறாக சுட்டி காட்டவும் உடனுக்குடன் தரையிடவும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறதே தவிர, அது பங்குன்று இருந்தாச்சுன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு அது தட்டி கேட்கறது. அது குறிப்பாக பூர்ஸ்வா கட்சிகளுடைய ஆட்சியில் அது சாத்தியமே இல்லை என்பதுதான். சார், வரப்போகிற தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், எம்எல்ஏ ஆகிட்டீங்க. நீங்கள் போட போகிற கையெழுத்து என்ன திட்டத்துக்காக இருக்கும் உங்கள் தொகுதிக்காக சார்? அண்டு உங்களோட அடுத்த 5 வருஷ விஷன் என்னவாக இருக்கும்? மக்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் சார்? அதாவது நம்முடைய குறிப்பாக இந்த தொகுதியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாவட்டத்தில் தனியார் ஒரு பாதுகாப்பு சட்டம், அதுவும் இன்னும் என்பது சட்டமன்றம் மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்க வேண்டிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. அது மத்திய அரசாங்கம் கொண்ட சட்டம் தான். அதுக்காக என்பது தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக நான் இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவன் இன்னும் கனிம வளங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துக்கூடிய பாதிப்புகள், அது நம்முடைய ஒரு தொகுதி மட்டுமல்ல, மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை இருக்குது. அது இன்னும் என்பது அதை கொஞ்சம் கூட ஒழுங்குபடுத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. அதை என்பது நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. இன்னும் நம்முடைய தொகுதியில் ஏராளமான பிரச்சனை இப்போ கூட போகும்போது சொல்கிறாங்க. ஏராளமான பிரச்சனைகள், இடுகாடு பிரச்சனை முதல் பல பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை நிச்சயமாக மக்கள் என்பது இந்த விஷயம் சுட்டி காட்ட போகிறாங்க. அந்த பிரச்சனைகளை என்பது நிச்சயமாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை எப்படியாவது அது போராடியாவது அந்த விஷயங்களை என்பது வென்றெடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நிச்சயமாக நம்ம இருக்க முடியும் என்பதுதான். சார், கடைசியாக உங்கள் தொகுதி மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு அணி என்பது உடைய வெற்றி என்பது மிக தேவையாக இருக்குது. இந்த மண்ணில் என்பது நிச்சயமாக அதிமுக பிஜேபி அணி என்பது எங்கேயாவது வெற்றி பெற்றால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக, மக்கள் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக நிச்சயமாக அமையும். எனவே இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த முற்போக்கு அணி என்பது, மக்கள் சார்ந்த முற்போக்கு அணி என்பது வெற்றி பெற வேண்டிய தேவை என்பது, மதசார்பற்ற முற்போக்கு அணி என்பது வெற்றி பெற வேண்டிய தேவை என்பது நிச்சயமாக இருக்குது. எனவே மக்கள், இந்த தொகுதி மக்களை பொறுத்தவரையில் இந்த தொகுதியிலும் தமிழ்நாடுடைய முற்போக்கு அணியை, அதாவது மக்கள் ஒற்றுமை முற்போக்கு அணியை என்பது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மதசார்பற்ற முற்போக்கு அணி என்பது நிச்சயமாக பாதுகாப்பதற்காக நம்முடைய திமுக தலைமையிலான இந்த அமைப்புக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று நான் வாக்காளர் பெருமக்களுக்கு பார்த்து சொல்கின்றேன். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக உட்காந்து உங்களோட ரொம்ப அவசரமான சிச்சுவேஷனில் எங்களுக்காக டைம் கொடுத்து இந்த இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். ரெப்சோன் மீடியா சார்பாக உங்களோட கனவு இலக்கை நீங்கள் அடையணும்னு, எம்எல்ஏ ஆகணும்னு வாழ்த்துக்கிறோம் சார். நன்றி.